வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டையை வச்சு இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முட்டை பணியார குழம்பு. ரொம்ப டேஸ்ட்டான ரொம்ப யம்மியான ஒரு குழம்பு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம தமிழ் பொண்ணு சமையல் சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷன் வரும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் உங்கள் மொபைலில் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பணியாரக்கல் வச்சுருக்கேன். பணியாரக்கல் நல்லா காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய்னா சும்மா ஒரு அரை ஸ்பூன் அதில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 7 குழி இருக்குது, 7லையுமே நான் உடச்சி ஊற்றிக்கிட்டேன். இப்போ இது வந்து பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சமாக எல்லா குழியிலையும், அதாவது எல்லா பணியாரத்துலேயும் கொஞ்சமாக மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது கல் பணியார குழி மட்டும் இல்லைங்க, நான்ஸ்டிக்லேயும் இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா அழகாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. இது ஏன் நம்ம பார்த்திங்கன்னா 2 பக்கம் 3 பக்கம் திருப்பி போட்டு எல்லா பக்கமும் சமமாக வேகிற அளவு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்த பணியாரத்தை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஒரு வாணலி வச்சுக்கோங்க. வாணலி காஞ்சதும் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய வெங்காயம், அதாவது முழுசாக பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம், அதையும் துண்டு துண்டாக நறுக்கி போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை தழை, ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இதோட 2 தக்காளி சின்னதாக பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் ஓரளவு வணங்கின பின்னாடி இதில் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வணங்கின பின்னாடி இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், இது எல்லா மசாலா தூளையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கின பின்னாடி இதை ஆட் பண்ணுங்கள். இப்போ இதோட பச்சை வாசம் எல்லாம் போகிற அளவு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவி வந்து பார்த்துங்க பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வணக்கி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ரொம்ப நிறையா ஊற்றிடாதீங்க. கரெக்டாக அந்த கிரேவி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிற அளவு ஊற்றிக்கோங்க. இதோட அரை ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூளும் சிக்கன் மசாலா தூளும் போட போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். இது ரெண்டும் நம்ம சேர்த்துறதுனால இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கறி குழம்பு வாசமாக வரும். அதனால் நம்ம அதை சேர்த்துக்க போகிறோம். இதோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டை பணியாரத்தையும் நம்ம கிரேவியில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா எல்லா பக்கமும் கிரேவி அதில் படுற மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை பணியாரம் இந்த கிரேவியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வேகணும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேவியோட இந்த முட்டை பணியாரம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நீங்கள் திருப்பி விட்டு ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த கிரேவி எல்லாமே பணியாரத்துக்குள்ளே நல்லா இறங்கிருச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப அப்படியே எம்மியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு, சப்பாத்தி, தோசை, இட்லி இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த பணியாரத்தை மட்டும் நீங்கள் தனியாக குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க தனியாகவே சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் கொத்தமல்லி தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை பணியார கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த பணியாரத்தை மட்டும் தனியாக சாப்பிட்டாவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த எக் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஸ்டேஜில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எனக்காவது நீங்கள் நான்வெஜ் செய்யணும்னு ஆசைப்பட்டு அன்றைக்கி செய்ய முடியலைன்னா இந்த மாதிரி எக் கிரேவி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும். கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.